ஒரு அழகான கிராமத்துக்கு அருகே பெரிய பசுமையான காடு இருந்தது. அந்த காட்டில் ஒரு அழகான மயில் வாழ்ந்து வந்தது. அதன் பெயர் மணிமயில். மணிமயிலுக்கு தனது அழகான நீல நிற இறகுகள் மீது ரொம்ப பெருமை. அது தினமும் குளத்தருகே நின்று தனது தோகையை விரித்து பார்த்து கொண்டே இருக்கும். அதே காட்டில் குயில் என்ற ஒரு சின்ன கருப்பு பறவையும் வாழ்ந்தது. அதன் பெயர் கவிக்குயில். கவிக்குயிலுக்கு அழகான தோகை இல்லை, ஆனால் அது இனிமையாக பாடும். ஒரு நாள் மணிமயில் பெருமையாக சொன்னது, என்னை போல அழகா யாரும் இல்ல, எல்லாரும் என்னையே பார்த்து ரசிக்கிறாங்க. அதை கேட்ட கவி குயில் சிரித்து கொண்டு அமைதியாக இருந்தது. அடுத்த நாள் காட்டில் பெரிய விழா நடந்தது. எல்லா விலங்குகளும் பறவைகளும் வந்திருந்தன. மணிமயில் தனது தோகையை விரித்து ஆட ஆரம்பித்தது. அனைவரும் கைதட்டி ரசித்தார்கள். ஆனா கொஞ்ச நேரத்துக்கு பிறகு மழை பெய்ய ஆரம்பிச்சது. மயிலின் பெரிய தோகை நனைந்து கனமாகி விட்டது. அப்பொழுது எல்லாரும் ஓடிப்போய் மரத்தடியில் நின்றார்கள். அந்த நேரத்தில் கவிக்குயில் மெதுவாக இனிமையான பாடல் பாட ஆரம்பித்தது. அதன் குரலை கேட்டதும் எல்லா விலங்குகளும் அமைதியாக நின்று ரசித்தார்கள். மழையிலும் அந்த பாடல் காட்டை மகிழ்ச்சியாக மாற்றியது. அதை பார்த்த மணிமயில் மெதுவாக சொன்னது, கவி, உன்னிடம் தோகை இல்லை என்று நான் நினைத்தேன். ஆனால் உன்னுடைய குரல் எல்லாருடைய மனசையும் சந்தோஷப்படுத்துது. கவி குயில் சிரித்து கொண்டு சொன்னது, அழகு வெளியில இருக்கலாம், ஆனா நல்ல திறமை மனசுக்குள்ள இருக்கும். அந்த நாளிலிருந்து மணிமயில் யாரையும் கிண்டல் செய்யாமல் எல்லோரிடமும் அன்பாக நடக்க ஆரம்பித்தது. வெளி அழகை விட நல்ல மனமும் திறமையும் தான் முக்கியம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.